ஹாய் கைஸ், வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தகுதி தேர்வு, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2-2A முதன்மை தேர்வில் தமிழ் தகுதி தேர்வு இருக்கு. ஸோ இந்த வருடத்திலிருந்து புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த ஒரு தேர்வுக்கு நீங்கள் எப்படி ரெடி ஆகலாம், ஸோ அதற்கான ஃபர்ஸ்ட் திருக்குறளை பற்றின எஸ்ஏஸ்லாம் இருக்கு, நம்ம கட்டுரை எழுதுறதுல வரைகிறதுலாம். ஸோ அதை பற்றின ஒரு ஐடியா இன்னைக்கு, அதை பற்றின ஃபர்ஸ்ட் ஒரு டாப்பிக்கே நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு குரூப் 2-2A மெயின்ஸ் முதன்மை தேர்வுக்குள்ள தமிழ் தகுதி தேர்வில் திருக்குறளை பற்றி மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம் திருக்குறள். அதாவது எந்த மதத்தையும் இது சேராது, அனைத்து மதத்திற்குமே அப்பாற்பட்டது, எந்த ஒரு சமயத்திற்குமே திருக்குறளுக்கும் சம்பந்தம் இல்லை. திருக்குறள் என்பது இந்த சமயத்தை சேர்ந்தது, இந்து மதத்தை தழுவியவர்கள் தான் அதை இது பண்ணாங்க, கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர்கள் தான் அதுக்கு இது பண்ணாங்க, இஸ்லாமிய மதம் இல்ல பௌத்த மதம் எதனா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி சமயத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் திருக்குறள். அப்போது திருக்குறள் அனைத்து மதத்தினராலும் உலக பொதுமறை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உலகத்தினர் அனைவருமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொதுமறையான நூல் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருக்குறள், இலக்கிய நூலான திருக்குறள். இது எப்படி மதச்சார்மையற்ற தனித்தன்மையுள்ள விளங்குகிறது, இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். தமிழ் தகுதி தேர்வு, தகுதி அப்படின்னு நமக்கு வச்சிருக்காங்க. தகுதியினுடைய விரிவாக்கம் உனக்கான ஒரு மோட்டிவேஷனலா எழுதியிருக்கேன். தகுதி, தா என்றால் தன்னம்பிக்கை, கு என்றால் குறிக்கோள், தி என்றால் திட்டமிடல். தன்னம்பிக்கையோட நீ அடைய வேண்டிய குறிக்கோளை சரியா திட்டமிட்டு நீ சென்றனா கண்டிப்பா நீ அடைய வேண்டிய இலக்கை எளிதில் அடைவ. அதுதானே உண்மை. அப்போ உன்கிட்ட எது போனாலுமே, எவ்வளவுதான் எதை இழந்தாலுமே உன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது. தன்னம்பிக்கையை இழக்காம நீ அடைய வேண்டிய ஒரு பாதையில சிறந்த குறிக்கோளோட திட்டமிட்டு வகுத்து சென்றனா உன்னுடைய இலக்கை என்ன பண்ணுவ? கண்டிப்பா அடைவ வெற்றியை. ஸோ இதுதான் தகுதி நமக்கு மீன் பண்ணுது. இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறோம், நம்ம நார்மலா எடுத்துக்கோங்களேன். எல்லாருமே இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே டிவியில நிறைய விதமான ரியாலிட்டி ஷோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு குக்கரி ஷோ எடுத்துக்க, ஒரு சமையல் நிகழ்ச்சி, ஒரு 8 பேருக்கு ஒரு போட்டி நடக்குது, ஒரு 10 பேருக்கு ஒரு போட்டி நடக்குது அப்படின்னா 10 பேருக்குமே சமைக்க தெரியுமா? சமைக்க தெரியாது, அந்த போட்டியில கலந்துருப்பாங்க. 10 பேருக்குமே கண்டிப்பா சமைக்க தெரியும். ஆனா அதுல ஒருவர் தான் வின் பண்றாங்க. எப்படி? நானும் ரசம் வைப்பேன், நீயும் ரசம் வைப்பேன், அவங்களும் ரசம் வைப்பாங்க. அப்ப 10 பேருமே ரசம் தான் வைக்கிறோம். ஆனா அந்த ரசத்தை யாரு கொஞ்சம் வித்தியாசமா வைக்கிறாங்க? இதுதானே முக்கியம். கிரியேட்டிவ். அப்போ ஒரு முதன்மை தேர்வுல உன்னை ஃபர்ஸ்ட் திங்க் அந்த நிகழ்ச்சியிலே பார்த்துருப்பீங்க, உங்களுடைய விஷயம் ரொம்ப கிரியேட்டிவா இருக்கு, ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் 10ஓட 11 எழுதிட்டு போறதுக்கு நம்ம ஆளுங்க கிடையாது. நம்ம ஹவு கிரியேட்டிவ் யூ ஆர், இதுதான் நம்ம இங்க ப்ரூஃப் பண்ண வேண்டிய இடம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாயிண்ட்டை நம்ம எப்படி வித்தியாசமா பிரசன்ட் பண்றோம் ஒரு மெயின்ஸ்ல, அதுதான் என்னுடைய திட்டமிடல். என்னுடைய திட்டமிடல்ன்றது அதுதான். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாயிண்ட்டை நான் கொஞ்சம் வித்தியாசமா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தெரியும்பா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நான் அதை ஒரு படம் மூலமா விவரிக்கிறேன். அப்போ அது தியரியா படிக்கிறத விட ஒரு சின்னதா படம் போட்டு விவரிச்சுட்டுனா ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் தான். இதை இங்க தமிழ் தகுதி தேர்வில் நான் ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் தரேன் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம் திருக்குறள். அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு அதை பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திருவள்ளுவரின் பக்தி நெறி இதுல. ஓகேவா? இன்னைக்கு திருவள்ளுவர் எப்படிப்பட்ட ஒரு பக்தி நெறி கொண்ட கருத்துக்களை, அறக்கருத்துக்களை தன்னுடைய திருக்குறளின் வாயிலாக அவர் நமக்கு சொல்லியிருக்காரு. அதை வச்சு எப்படி ஒரு திருக்குறள் எந்த மதத்தினையும் சார்ந்தது கிடையாது, அது ஒரு தனித்தன்மையான இலக்கியம் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் எழுதியிருக்கேன். சார் என்ன சார் சம்பந்தமே இல்லாம திருக்குறளை பத்தி பேசுறேன்ட்டு இப்ப திருவள்ளுவருடைய வேறு பெயர்கள் இங்க எழுதியிருக்கேன்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலயே நான் சொல்ல தவறிய சில பெயர்கள் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அப்படி இல்லாம இருந்ததுன்னா அதை நீங்க எனக்கு சொல்லுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. சார் இந்த பேர் திருக்குறளுக்கு நம்ம என்ன பண்ணல, நீங்க சொல்லல திருவள்ளுவருடைய வேறு பெயர்களா, அது நீங்க எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ் சொன்னாலும் ஓகே, நல்ல கருத்துக்கள் வரவேற்கக்கூடியது. ஸோ இதை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் நான் இவருடைய பெயர்கள் சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு கட்டுரை எழுதும் போது அனைத்து இடங்களிலுமே திருவள்ளுவர் இதை கூறினார், திருவள்ளுவர் இதை பேசினார், திருவள்ளுவர் இதை தன் திருக்குறள் மூலம் உணர்த்தினார் இப்படின்ட்டு எல்லா இடத்துலயுமே திருவள்ளுவர் 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 யூஸ் பண்றதே தப்பு. திருவள்ளுவர் எனக்கு தெரியும்பா, திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் தான், அந்த பேர் எனக்கு தெரியுமே. நான் மறுபடியும் அதையே ரிப்பீட்டடா யூஸ் பண்ணனா 11வது முறை எழுதும் போது உனக்கே சலிப்பாயிடும். அப்போ திருவள்ளுவருடைய வேறு பெயர்களை நம்ம அங்கங்க பயன்படுத்தலாம். தன்னுடைய முதற்குறளில் முதற்பாவலர் என்ன கூறினார் என்றால், அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு.
அப்போ ரைமிங்கா அடிக்கிறல்ல. தன்னுடைய முதற்குரலில் முதற்பாவலர் என்ன கூறினார் என்றால், ஒலிகளுக்கு எழுத்துக்களுக்கு எப்படி அகரம் முதல் எழுத்தோ ஆ என்ற எழுத்தின் அகர ஓசையை கொண்ட எழுத்துக்கள் தான் தொடர்ந்து அமைகின்றனவோ, அதுபோல இறைவன் ஆதி உலகத்து ஆதி பகவன், அதாவது இந்த உலகிற்கு மூத்தவன் எவனவன்? ஆதி பகவன். அந்த ஆதி பகவன் என்றவன் எந்த சமயத்தை சார்ந்தவன் என்று எந்த குரலிலுமே வள்ளுவர் குறிப்பிடவில்லை. அவர் கிறிஸ்டியனு, அவர் முஸ்லீம் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர், அவர் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர் எந்த குரல்லுமே அவர் குறிப்பிடல. அப்போ ஒரு வள்ளுவர் தன்னுடைய முதற் குரல்ல எப்படி எழுத்துக்களுக்கு அகர வரிசையில் இருக்கக்கூடிய ஆதான் முதல் எழுத்தோ, அந்த மாதிரி இந்த உலகத்திற்கு ஆதி பகவன் தான் முதல்வர். ஆதி என்பவர் அந்தந்த சமயத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் கடவுளை நினைச்சுக்கோங்க, அவர் இறைவனை நினைச்சுக்கோங்க. இறைவன் என்பவன் பொதுவானவன். என்னை பொறுத்தவரையில் நான் எந்த மதத்தையும் சார்ந்தவன் அல்ல, அதனால் எனக்கு எந்த மதத்திற்கான இறைவனும் பொறுப்பல் அப்படின்ட்டு திருவள்ளுவர் அவர் குரல்ல நிரூபிச்சிட்டார். சோ அப்படி எழுதும் போது அந்த வித்தியாசம் வேர்டிங்க கொஞ்சம் வித்தியாசப்படுது. தன்னுடைய குரலில் முதற்பாவலர் இவ்வாறு எடுத்துரைக்கிறார். இதே ஒரு பொய்யில் புலவர் அப்படின்னும் பொழுது, இந்த பொய்யாமொழி என்ற நூலில், திருக்குறளுக்கு இன்னொரு பேர் பொய்யாமொழின்னு சொல்லுவாங்க, பொய்யாமொழி என்ற நூலில் பொய்யில் புலவர் எடுத்துரைத்திருப்பது. சோ அந்த வார்த்தைகள்லாம் போடும் போது கொஞ்சம் அழகா இருக்கும். அப்ப எல்லா இடத்துலயும் நீ திருவள்ளுவர்னு அவர் பேரே யூஸ் பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், அவருடைய வித்தியாசமான பெயர்கள். தெய்வத்தை பற்றி தெய்வ புலவர் கூறுகையில், தெய்வத்தை பற்றி தெய்வ புலவர் கூறுகையில். ஸோ பாருங்க, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமா நம்ம எழுதும் பொழுது நமக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். சப்போஸ் யாராவது உன் பேப்பரை படிக்கிறவங்களுக்கு அன்னைக்கு தான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு வந்திருக்க மாட்டாங்க, சரி நம்ம ஒரு பேப்பரையாவது படிப்போம் அப்படின்னு உட்காந்து உன் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இவ்வளோ அழகா எழுதியிருக்காரு, செம்ம சூப்பர் அப்படின்னு மார்க் நல்லபடியாக கொடுத்துட்டு போயிடுவேன். அப்போ ஒரு தேர்வை நார்மலா 10ஓட 11 எழுதுறது வேற, அந்த 10ல் நான் 1 எழுதுறது வேற, தனித்துவமா காமிக்கிறது வேற. எப்படி திருக்குறளை மதச்சார்பையற்ற இலக்கியம், அது ஒரு தனித்தன்மையான இலக்கியம் நம்ம சொல்லியிருக்கோமோ, அந்த மாதிரி உன்னுடைய பேப்பரையும் ஒரு பேப்பர் எவால்வேட்டர் முன்னாடி தனித்தன்மை உள்ளதை காமிக்கணும். அப்பதான் உனக்கான அந்த வேலையை நீ உறுதிப்படுத்திக்க முடியும், நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணிட்டு போக முடியும். இது உன்னுடைய மெயின்ஸ்க்கு முதன்மை தேர்வில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கும் சரி. இப்ப நான் இதுக்கு இவ்வளவு ஐடியா சொல்லும் போது நீ அதுக்கு யோசிக்க ஆரம்பிப்பல்ல கண்டிப்பா. ஓகேவா? அப்ப திருவள்ளுவருடைய வேறு பெயர்கள் மாத்திக்கும். இதெல்லாம் சொல்லும் பொழுது உனக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இந்த பேரெல்லாம் எடுக்கும் பொழுது உனக்கு கொஞ்சம் இந்த பேர்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டதுதான். வள்ளுவரை பற்றி கேள்விப்படும் பொழுது இந்த பேர்கள் எல்லாம் உன்னுடைய மனதில் எங்கோ ஒரு இடத்தில் கண்டிப்பாக புதைத்து வைக்கப்பட்டிருக்கும். தட்டி எழுப்பு கண்டிப்பா வெளியே வரும். ஓகேவா? சோ இதுதான். சோ இன்னைக்கு நம்ம இந்த பகுதியில திருவள்ளுவர் பக்தி நெறி மூலமா எப்படி இது ஒரு மதச்சார்பை திருக்குறள் ஒரு இன்மையா இலக்கியம் அப்படின்னு நமக்கு சொல்றாருன்றதை அடுத்தடுத்த குறள் மூலமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? திருவள்ளுவரின் கருத்துக்கள் எந்த சமயம் சார்ந்தவைகளும் கிடையாது, சமயத்திற்கு அப்பாற்பட்டதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சோ திருக்குறள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சமயம் தான் அப்படின்ட்டு எவர் ஒருவரும் என்ன பண்ண முடியாது, அந்த திருக்குறளின் மீது உரிமை கொண்டாட முடியாது. அப்படிப்பட்ட கருத்துக்களை தான் அவர் பொதிச்சு வச்சு எழுதியிருக்காரு. திருக்குறள் எந்த ஒரு குறளிலுமே கடவுள் என்பவர், இறைவன் என்பவர் இவ்வாறுதான் இருப்பார். இப்ப நான் சொல்றதுனா உனக்கு பாயிண்ட், அதை வச்சு நீ எழுதிக்க போறேன். ஒரு முன்னுரை எழுதும் போது இதெல்லாம் எழுதிப்பேன். திருவள்ளுவர் எந்த சமயத்திற்கும், திருவள்ளுவரின் கருத்துக்கள் எந்த ஒரு கடவுளையும் சார்ந்தவை கிடையாது, எல்லா சமயத்திற்கும் அப்பாற்பட்டவர் தான் திருவள்ளுவர். அதனால அவர் எழுதிய திருக்குறளும் அப்படித்தான் இருக்கு. இறைவனுக்கு எந்த ஒரு உருவத்தையும் அவர் டிஃபைன் பண்ணல. கடவுள் இப்படிதான் இருப்பார், கடவுள் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பார். இப்போ ஒவ்வொரு சமய நூல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அனைத்து சமய நூல்களும் கடவுள் வாழ்த்து அதிகாரத்துடன் தொடங்கப்படும். அதே போல்தான் திருக்குறளும் கடவுள் வாழ்த்து அதிகாரத்துடன் தொடங்கப்பட்டது, துவங்கி இருக்கும். முதல் அதிகாரம் என்ன? கடவுள் வாழ்த்து. 10 குறள் சொல்லி இருப்பார். ஆனா அந்த 10 குறளையும் கடவுள் என்பவர் இப்படிதான் இருப்பார், இறைவன் என்பவர் இப்படிதான் இருப்பாருன்னு எந்த ஒரு இடத்துலையும் அவர் சொல்ல கிடையாது. மற்ற மத நூல்கள்ல அவர்களுடைய கடவுள்கள் இப்படிதான் இருந்திருப்பாங்கன்னு சித்தரிச்சிருப்பாங்க. ஆனா திருக்குறளை பொறுத்தவரையும் அந்த கடவுள் வாழ்த்து அதிகாரத்துல கூட கடவுளை பற்றி இவ்வாறுதான் இருந்திருப்பார் என்று எங்கேயுமே சித்தரிக்கல. அதற்கு பதில் கடவுள் எங்கு இருப்பார், யாரிடத்தில் இருப்பார், எப்பாற்பட்டவர் இருப்பார், அவங்க கிட்ட எல்லாம் இருப்பார்ன்றதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட? தூய ஒழுக்கம் உள்ளவரிடத்தில் கடவுள் இருப்பார், உண்மையான அன்பு கொண்டவரிடத்தில் கடவுள் இருப்பார். இந்த மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற விஷயங்களே வேற. அப்ப இதெல்லாம் உன்னுடைய ஒரு பாயிண்டா எழுதலாம். கடவுள் எங்க இருப்பார்? ஒரு தூய அன்பு உள்ள ஒரு மனிதனிடத்தில் இருப்பார். யாருக்குமே எந்த தீங்குமே நினைக்காத ஒரு மனிதனிடத்தில் இருப்பார்.
எப்பாற்பட்ட ஒரு நிலை வந்தாலும் தன் ஒழுக்கத்திலிருந்து நிலை தவறாதவனிடத்தில் கடவுள் இருப்பார். அப்போ கடவுள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் மட்டும்தான் இருப்பார். இப்படிலாம் தான் தன்னுடைய குரல்ல திருவள்ளுவர் அவருடைய பக்தி நெறிகளை நமக்கு என்ன பண்ணியிருக்கார், எடுத்துரைத்திருக்கிறார். அப்போ மற்ற சமய நூல்களை படிக்கும் பொழுது அந்த சமயத்தை சார்ந்தவர்களாக சில பேரை கன்வெர்ட் பண்ண விடுது, அதெல்லாம் வேற கதை. அப்போ அந்தந்த சமயங்கள் அவர்கள் மதத்தை பற்றி உயர்ந்த வகையான கருத்துக்களை கூறி தன் பால் ஈர்க்கக்கூடியது. ஆனால் திருவள்ளுவர் எந்த ஒரு மதத்தினரையும் காயமும் படுத்தவில்லை, எந்த ஒரு மதத்தினரையும் பெருமையும் படுத்தவில்லை. அப்ப இந்த கடவுள் சூப்பர், இந்த கடவுள் மட்டம், இல்லப்பா இவர் சூப்பர் இவர் மட்டம், இந்த மாதிரி இந்த மாதிரி கருத்து எதையுமே அவர் சொல்லல. அவர் சொன்னது எல்லாமே கடவுள் என்றால் இப்படிதான். கடவுளை கூட திட்டி இருப்பார் ஒரு சில குரல்ல, கடவுளா போ அப்படின்னு திட்டி இருப்பார். ஆனா இப்படிதான் திட்ட மாட்டார், ஒரு காமனா யூஸ் பண்ணி திட்டிட்டு இருப்பாரே தவிர அவர் என்ன பண்ணிருக்க மாட்டார், கடவுளை உயர்த்தியும் பேசல தாழ்த்தியும் பேசல. கடவுள் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர், அன்பு கொண்ட நெஞ்சங்களில் இருப்பவர், ஒழுக்கமற்றவர்களிடத்தில் இல்லாமல் ஒழுக்கத்தில் சிறந்தவரிடத்தில் விளங்கக்கூடியவர். இதுதான் கடவுளை பத்தி அவர் சொன்ன நமக்கு சில கருத்துக்கள். இதை வச்சு நீ பாயிண்டா கொஞ்சம் முன்னுரை மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறமா சில விஷயங்களை எழுதலாம். சோ அடுத்தடுத்த விஷயம். நான்காவது, திருக்குறளில் இருக்கும் இந்தியாவின் மதச்சார்பின்மை. இந்தியாவில் அனைத்து விதமான மதங்களும் இருக்கு. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இந்தியாவில் அனைத்து மதத்தினரை சார்ந்தவர்களும் நாங்கள் எல்லாம் அண்ணன் தங்கைகள், ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சில பேருக்கு வெளியில தன்மையா இருந்து உள்ள வன்மையா இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா இங்க எந்த ஒரு மதச்சார்பின்மை அதாவது எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நமக்கு உடன்பிறவா சகோதர சகோதரிகள் தான். அந்த மாதிரி கண்ணோட்டத்தோட பார்த்துட்டு போறது தான் நல்லது. 75வது சுதந்திர தினம் வரப்பொழுது அதற்கான நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்தியா எத்தனை மதங்கள் இருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே ஒன்றாக இருப்பவர்கள் தான். அதை நம்ம சொல்லிக்கலாம் இந்த நேரத்தில். சரி, திருக்குறளில் இருக்கும் இந்தியாவின் மதச்சார்பின்மை. இந்தியாவை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் எத்தனையோ மதங்கள் இருக்கு, எத்தனையோ மதங்கள்ல எத்தனையோ விதமான தெய்வங்களை அவர்கள் வழிபடுகிறார்கள். அதை பத்தி எல்லாம் திருக்குறள்ல சொல்றாங்கன்னா கிடையாது. இப்போ இந்த ஒரு குறள் 4 கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட குறள் 4 பத்தி தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். நான் எழுதி வச்சிருக்க இந்த குறள் எல்லாம் கூகுள்ல தட்டிக்கோ. இப்போ எழுதிக்கோ, நோட்ஸ் எழுதிட்டு இதை கூகுள்ல தட்டினா இதுக்கான மீனிங் வந்துடும். இப்போ நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இன்கேஸ் என்னுடைய எக்ஸ்பிளனேஷனை விட இன்னும் சஃபிஷியண்டா எடுக்கணும்னா நீ கூகுள் பண்ணி பார்த்தா கூட வரும். அதை வச்சு நீ என்ன பண்ணலாம், பாயிண்ட்ஸ் இன்னும் கேதர் பண்ணலாம். ஓகேவா? சரி, வள்ளுவர் கடவுளை பற்றி இப்ப இதை எடுத்து ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவன் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்று படிக்கிறான். அப்போ இந்த உலகத்துல இதுதான் வேணும் அதுதான் வேணும்லாம் இல்லை, ஆசைக்கு அப்பாற்பட்டவர் தான் இறைவன். அப்போ இதெல்லாம் இல்லாம இறைவனடி சேர்ந்தார்க்கு என்றுமே என்ன இல்லையா, இடும்பை என்றால் துயரம் துன்பம், யாண்டும் என்றால் என்றுமே. அப்போ வேணும் வேண்டாம் இதெல்லாம் இல்ல, தீது நன்றுலாம் இல்லை, எதுவுமே பார்க்காம இறைவன் அடியில போய் யார் இருக்கிறாங்களோ, இறைவனை மனதார யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு என்றுமே என்ன கிடைக்காதா, இடும்பை துயரம் துன்பம் எதுவுமே இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்ற. இப்ப இதை ஒரு இஸ்லாமிய மதத்தவர் பார்த்தாலும் சரி, ஒரு கிறிஸ்துவ மதத்தினரை சேர்ந்தவரும் சரி, ஒரு பௌத்த சமயத்தை சேர்ந்தவரும் சரி, ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவரும் சரி, யார் பார்த்தாலும் சரி இந்த குறள் அவர்களுடைய இறைவனை பற்றி சொல்வதாக கருதுவார்கள். புரியுதா? அப்ப திருவள்ளுவர் என்ன அழகா எந்த ஒரு மதத்தை பத்தியும் இதுல திணிக்காம இறைவன் என்பவன் ஒருவன், அந்த இறைவனடி திருவடியை சேர்பவர்களுக்கு என்றுமே துன்பம் இல்லை. இதுதான் எல்லா மதமும் நமக்கு சொல்லுது. ஆமாவா? இந்து மதத்துல புதுசா சொல்லுதா, கிறிஸ்துவ மதத்துல புதுசா, எதுலையுமே புதுசா சொல்ல. எல்லாருமே சொல்ற ஒரே கருத்து என்ன, இறைவனடியை சேருபவர்களுக்கு துன்பம் கிடையாது. அப்பொழுது எல்லா மதத்தினரும் சொல்லக்கூடிய அந்த ஒரு பொதுவான கருத்தை ஒரே குறள் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காரு நச்சுன்னு. அப்ப வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமை இல. அப்ப இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் எழுதி அழகா இதுதான் இந்தியாவின் மதச்சார்பின்மைக்கான முக்கியமான குறள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், பாயிண்ட் அவுட் பண்ணலாம். அப்ப நீ எழுதும் போதே எழுதலாம், யாண்டும் என்றால்
யாண்டும் என்றால் என்றும். பொருள் வந்து என்ன பண்ணலாம், பக்கத்துல ஐடென்டிபிகேஷன் பண்ணலாம். இடுமை என்றால் துயரம், துன்பம், எதனா எழுதலாம். இலானடி இறைவனுடைய திருவடி அந்த மாதிரி எழுதி பக்கத்துல ஹைலைட் பண்ணனாலே அந்த மாதிரி பொறுத்துக்க மாதிரி எழுதுவோம்ல, இடும்பை இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு துயரம் அப்படி எழுதினாலே வந்து குறள் எழுதுனவங்களுக்கு புரிஞ்சிடும். ஓ இதைதான் இவர் நமக்கு கருத்தா சொல்ல வராருன்றதும் தெரிஞ்சிடும். அழகா முடிச்சுப்பாங்க. அப்ப முதல் குறள் எவ்வளவு அழகா புரிச்சு வச்சிருக்கேன். அப்ப இந்தியாவின் மதச்சார்பினைக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இந்த குறளை நீ சொல்லணும். சோ அடுத்தது, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். இது குறள் 10 கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலேயே தன்னுடைய 10வது குறளா என்ன சொல்லியிருக்காருன்னா, பிறவி என்னும் இப்பெருங்கடல், பிறந்துட்ட இறக்க போற ஒரு நாள், அப்ப நடுவுல நீ கடந்து போகக்கூடிய இந்த நாட்கள் ஒரு பெரும் கடல். இன்பங்கள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், துக்கங்கள் வரும், சந்தோஷங்கள் வரும், எல்லாமே இன்னைக்கு வரும், நாளைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கும், அதுக்கு பின்னாடி மறைஞ்சு போகும். அந்த மாதிரி இந்த ஒரு பிறவி பெருங்கடலை நீந்துவார். யார் நீந்துவாங்க அப்படின்றத அவர் அங்க சொல்லல, நீந்தார். இதை நீந்துவாங்க, இந்த பிறவி பெருங்கடல் கண்டிப்பா எல்லாரும் நீந்துவாங்க. நீந்தார் இறைவனடி சேராதார். இந்த பிறவி பெருங்கடலான இந்த இன்ப துன்பங்களை எவன் ஒருவன் கடக்க முடியாமல் போகிறானோ அவன் யார்? இறைவனது திருவடியை சேராதவர். அப்போ இறைவனது திருவடியை தான் இந்த 2 குறள்லையுமே நமக்கு உணர்த்துறார். இறைவனது திருவடியை சேர்ந்தவருக்கு என்றும் துயரங்கள் வராது. இறைவனுடைய திருவடியை எவன் ஒருவன் சேரவில்லையோ அவன் இந்த பிறவி பெருங்கடலான இன்ப துன்பங்களில் இருந்து மீள முடியாமல் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டான், நீந்த மாட்டான். அப்ப இந்த கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த 2 குறள்களே ஒரு நல்ல ஒரு உதாரணம். திருவள்ளுவர் எந்த ஒரு மதத்தையும் சார்ந்தவர் அல்ல, எந்த ஒரு மதத்தினருக்கும் சப்போர்ட் பண்ணல. அப்ப திருக்குறள் ஒரு மதச்சார்பையற்ற, மதச்சார்பின்மை அற்ற ஒரு இலக்கியம் அப்படின்றது இந்த 2 குறள் வாயிலாகவே திருவள்ளுவர் உணர்த்திட்டார். மேலும் சில கருத்துக்களும் சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம பார்க்க தான் போறோம். அப்போ வேண்டுதல் வேண்டாமா இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடுமை இல்லைன்னு ஒரு குறள் நம்பர் 4 இதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. இதெல்லாம் மென்ஷன் பண்ணும்போது எக்ஸாம்ல வந்து இல்ல ஓ எந்த குறள்ன்ற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காரு, அப்ப இந்த மாணவர் நல்ல மாணவர் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் போடுவாங்க. அடுத்தது, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். குறள் 10. சோ இது 2 குறளுக்கான அர்த்தமும் சொல்லிட்டோம். ஓகேவா? இது வந்து இந்தியாவில் இருக்கும், அதாவது திருக்குறளில் இருக்கும் இந்தியாவோட மதச்சார்பின்மை. இந்தியாவினுடைய மதச்சார்பின்மைனா இந்தியா பலதரப்பட்ட மதங்களால் சூழ்ந்த ஒரு நாடு. எந்த மதத்தினர் இந்த குறள் படித்தாலும் அது அவர்களுக்காக எழுதப்பட்டவையாகவே தோன்றும் அந்த மதத்தினருக்கு. அதனால் இந்த 2 குறள்கள் பெரிய எக்ஸாம்பிள், ரொம்ப பெரிய உதாரணம். சோ அடுத்தது 5, தெய்வத்தினின் வசிப்பிடமாக திருவள்ளுவர் எதை சொல்றார்? சோ இதுக்கு குறள் எண், கடவுள் வாழ்த்து அதிகாரத்துல இருந்த குறள் எண் 3, இன்னொன்னு குறள் எண் 617 எடுத்திருக்கேன். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அதாவது ஒரு மனிதனுடைய மனத்துல, ஒழுக்கம் தவறாத ஒரு மனிதனுடைய மனதிலையும் சோம்பல் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய பாதங்கள்லையும் காலடிகள்லையும் கூட திருவள்ளுவர் வாழ்கிறாருன்னு சொல்றார். திருவள்ளுவர் இல்ல, கடவுள் வாழ்கிறார், இறைவன் வாழ்கிறாருன்னு திருவள்ளுவர் நமக்கு சொல்றார். அப்போ பொய்யாமொழி புலவர், எப்பயுமே பொய்யே பேசாத அந்த பொய்யாமொழி புலவர் தன்னுடைய பொய்யாமொழி என்ற நூலின் தெய்வத்தின் வசிப்பிடமாக குறிப்பிடப்பட்டுள்ளவை எவை? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர் போன்ற உள்ளங்களில் தன்னுடைய இறைவனுடைய சேர்ந்தவர்களுக்கு எப்படி வாழ்வாங்களா? நீடு வாழ்வார்கள், இந்த உலகத்தில் நீண்ட நாள் வாழ்வார்கள். அப்ப இறைவனுடைய திருவடியே கதி. நல்ல எண்ணத்தோட, தூய மனத்தோட இறைவனுடைய திருவடியை கதின்னு சேர்ந்தவங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? நீடு வாழ்வார்கள். அப்ப இறைவன் என்பவன் கோயிலில் இல்லை, மசூதியில இல்ல, சர்ச்சில் இல்லை. அந்த மாதிரி எந்த ஒரு மதத்தினரும் அவர்கள் சமயம் சார்ந்த ஒரு இடத்தை சொல்லி இங்கதான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நான் வந்து வரையறுத்து காட்டவில்லை. தெய்வத்தின் இருப்பிடமா என்ன சொல்றாரு? நீ நல்ல மனசோடு இருக்கியா, உன் மனசுல இருக்காரு கடவுள். சோம்பல் இல்லாம இருக்கியா, உன்னுடைய பாத அடியில இருப்பார். இங்க சொல்லியிருக்காரு பாரு 2வது கூட, மடியுளால் மாமுகடி என்ப மடியிலான் தாளுலால் தாமரையினானால். அதாவது மடியுளால் சோம்பேறித்தனம் இருந்துச்சுன்னா, மடியுளால் சோம்பேறித்தனம் இருந்துச்சுன்னா உன் கையில மூதேவி வந்து குடியிருவா. அது கரிய மூதேவி வருவா. மாமுகடி பெரிய கரிய தோற்றம் உள்ள ஒரு மூதேவி வந்து இருப்பா. மடியிலான், இங்க வந்து மடியுளால் சோம்பேறித்தனம் இருந்துச்சுன்னா, மடியிலான் சோம்பேறித்தனம் இல்லைன்னா தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீதேவியே வந்து உன்னுடைய இதுல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்லி குறள்ல புரிய வைக்கல. அப்ப சோம்பேறித்தனம் இருந்துச்சுன்னா அழிவு நிச்சயம்.
சோம்பேறி இல்லாத ஒருவனிடத்தில் கடவுள் என்றுமே குடியிருப்பார். அவன் சுறுசுறுப்பா இருப்பான், அவனுக்கும் நல்லது செய்யும். அப்ப திருவள்ளுவர் தெய்வத்தின் வசிப்பிடமாக கூறுபவை நல்ல தூய ஒருவனது மனதுதான். அப்ப இந்த 2 குறள்கள் மூலமாக உங்களுக்கு அதை எடுத்துருக்கணும். இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதனா குறள் இருந்தா கூட நீங்க எடுத்துக்கோங்க, ஒண்ணும் தப்பு. அப்ப மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார், இந்த ஒரு குறள்ல கூட நீ புரிய வச்சிடலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் தெய்வத்தின் வசிப்பிடம் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எழுதி அதை நம்ம எழுதணும். ஒரு 4 பாயிண்ட் இது கீழே வர மாதிரி எழுதுனா பெஸ்டா இருக்கும். ஓகேவா? அடுத்தது அன்பும் அறமும் கடவுள். நான் ஆல்ரெடி சொன்னேன், அறம் என்றால் ஒழுக்கம். ஒழுக்கத்தை சேர்ந்தவனிடத்தில் தான் கடவுள் இருப்பார். அப்ப அன்பு, எவன் ஒருவன் எந்தவித பிரதிபலனும் பாராமல் ஒருவர் மீது அன்பு செலுத்துகிறாரோ அவரிடத்தில் இறைவன் இருப்பான். அந்த அன்பும் பிளஸ் அறம் ஒழுக்கம். ஒழுக்கத்தில் தவறக்கூடாது. எந்த ஒரு சமயமாகட்டும் அனைத்து சமயத்தினரும் போதிப்பவை தன்னுடைய அறநெறி கருத்துக்களால் மக்களுக்கு அந்த சமயத்தை சார்ந்தவர்களுக்கு போதிக்கக்கூடிய கருத்து என்னன்னா ஒழுக்கம், தவறாமை. உனக்கும் வகுக்கப்பட்ட ஒழுக்கம், இந்த உலகத்துல வாழணும்னா இப்படிதான் வாழணும்னு உனக்கு ஒரு ஒழுக்க நெறியை கத்துக் கொடுத்திருக்காங்க. அந்த ஒழுக்கத்தை தவறாம இருக்கணும். என்னதான் நம்ம மாடர்ன் வேர்ல்டுக்குள்ள போயிட்டாலும் ஒழுக்க நெறி தவறாமல் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு இல்லறத்துல வள்ளுவர் சொன்ன கருத்தாகட்டும், இல்ல எந்த ஒரு சமயம் சார்ந்தவர்களாகட்டும், அந்த சமயத்தை சேர்ந்தவர்களுக்கு சொல்லுகிற கருத்துக்களாகட்டும், எல்லாருமே ஒழுக்கத்தை தவறக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒழுக்கத்தை தவறக்கூடாது. அன்பும் அறமும் கடவுள் அவர் நமக்கு சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னு பாரு. அறவழி அந்தானன் தாள் சேர்ந்தாருக்கு அல்லாமல் பிறவாழி நீந்தல் அரிது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம், பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி செய்யாதார். அந்த குறள் மாதிரிதான் இந்த குறளும். அறவாழி அந்தணன், இறைவனை தான் சொல்லுகிறார்கள். அறவாழி அந்தணன் என்றால் இறைவன். இறைவனது தாள் சேர்ந்தாருக்கு, இறைவனது பாதத்தை சேர்ந்தவருக்கு அல்லாமல் பிறவாழி நீந்தல் அரிது. அப்ப இறைவனது பாதத்தை சேர்ந்தவரை தவிர மற்ற பேருக்கெல்லாம் இந்த உலகத்துல பிறவி பெருங்கடல் சொல்றமே, அதை நீந்தறது கஷ்டம். அதே குறள் பார், அப்படியே அதே குறளை இப்படி யூஸ் பண்றாங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி செய்யாதார். அதே குறளை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி இங்க நான் இந்த பாயிண்டே உனக்கு ரிசம்பிள் ஆகும், அப்படியே சேமா தானே இருக்கும். அப்ப மனப்பாடம் பண்றதுக்கு இந்த குறள் ஈஸி தான். அறவாழி அந்தணன், அதாவது அறவழியில் செல்லக்கூடிய கடவுள். கடவுள் என்பவன் ஒழுக்கம் தவறாதவன். கடவுள் என்பவன் நம்மை பார்த்து கொண்டிருப்பவன், நமக்கு நல்லதை செய்யக்கூடியவன், நம் மீது அன்பு செலுத்தக்கூடியவன். எந்த ஒரு இறைவனாகட்டும் இருக்கட்டும். சோ அனைத்து இறைவர்களுமே அவருடைய பக்தர்களின் பால் என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய நல்லதை தான் செய்வாங்க. அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தாருக்கு, அவனுடைய பாதத்தை எவன் ஒருவன் சென்று அடைகிறானோ அவனை தவிர அல்லாமல் பிறவாழி நீந்தல் அரிது. மற்றவர்களால் அந்த பிறவி பெருங்கடலை நீந்த முடியாது, கஷ்டம், அரிது. அரிது என்றால் கஷ்டம், போக முடியாது. அப்ப இந்த குறள் ரொம்ப முக்கியம் இல்ல? அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தாருக்கு அல்லாமல் பிறவாழி நீந்தல் அரிது. குறள் ஈஸி தானே? மனப்படாச்சா? விளக்கம் புரிஞ்சுச்சா? எழுதலாம்ல பாயிண்ட். அடுத்த குறள் என்ன சொல்றாருன்னா, என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். என்பில் அதனை வெயில் போல காயுமே. என்பில் எலும்பில்லாத ஒரு உயிரினத்தை வெயில் எப்படி சுட்டு காயப்படுத்துமோ, வெயில் பார்த்தா சில உயிரினங்களுக்கு ஆகாது. எலும்பில்லாத உயிரினங்களால் வெயிலில் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அப்ப என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். அந்த மாதிரி அன்பில்லாதவன் என்ன பண்ண முடியாது? கடவனை கடவுள் கிட்ட அன்பில்லாத கடவுளால் தண்டிக்கப்படுவர். அன்பில்லாதவன் கடவுளால் தண்டிக்கப்படுவர். ஒழுக்கம் இல்லாதவன் கடவுளால் தண்டிக்கப்படுவர். அப்ப இறைவன் ஒரு மனிதருக்கு இதெல்லாம் உணர்த்துறார். என்ன சொல்றாரு? அன்பும் அறமும் கடவுள். அப்போ ஒரு மனிதர் கடவுளை போய் அங்க தேடாத, இங்க தேடாத, இங்க போவாத, அங்க போவாத. எவன் ஒருவன் நல்ல தூய மனதோடு அன்பு செலுத்துகிறானோ ஒருவன் மேல் அவன் மனதில் கடவுள் இருக்கிறார். ஒழுக்கம் நெறி தவறாமல் எவன் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவனிடத்தில் கடவுள் இருக்கிறார். அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறது மூலமா 2 குறள்களை அவருக்கு நமக்கு சொல்றாரு. அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லாமல் பிறவாழி நீந்தல் அரிது. என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். ஓகேவா? சோ இந்த 2 குறள்ல நமக்கு உணர்த்தி இருக்காரு. அடுத்து இறைவனின் எண்வகை குணங்கள். அதாவது இறைவன் கிட்ட ஒரு எண்வகை குணங்கள், 8 வகையான குணங்கள் இருக்கு. அது என்னன்றது நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க. இந்த குறள் எடுத்து பார்த்தாலே தெரியும். ஏன்னா இந்த குறள்ல எண் குணத்தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப எண்வகை குணங்கள் நீ சொல்ல போற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி இந்த குறளை போட்டாலே அந்த எண்வகை குணங்கள் என்ன வரும்? ஏன்னா கொஞ்சம் எழுதுனா நல்லா இருக்கும் பாயிண்ட், அதுக்காக சொல்றேன். இறைவனது எண் குணங்கள். கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அப்ப என் குணத்தான் என்று இங்க யாரை குறிப்பிடுகிறார்கள்னா இறைவனை. அப்ப இறைவனை குறிப்பிடுகிறார்கள். என்னென்ன? அவருடைய என் குணத்தான், என் வகை குணங்களை பெற்றிருப்பவர் தான் இறைவன். அப்ப என் வகை குணங்களை பெற்ற அந்த இறைவனது தாளை,
பாதம். தாளை வணங்காதவன் தலை, கண்ணிருந்தும் பார்க்காதவன், காதிருந்தும் கேட்காதவன், வாயிருந்தும் பேச முடியாததற்கு சமம். அப்ப என்ன அழகா சொல்லியிருக்கார் பார் வள்ளுவர். கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அப்ப என் குணத்தான், என் குணத்தவனின் தாளை நான் எவன் ஒருவன் தலை வணங்கவில்லையோ அவன் கோலில் பொறியில் குணமில்ல, அவனுடைய கேட்கல இல்ல, அதாவது ஐம்புலன்கள், அந்த தலையில இருக்கக்கூடிய 5 புலன்களும் வேலை செய்யாததற்கு சமம். அப்ப கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. ஈஸியா மனப்பாடமே ஆயிடுச்சு இல்ல? இந்த வீடியோ பார்க்கும்போதே உனக்கு இந்த கொஸ்டின் இல்லை இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அப்ப இறைவனது என் குணங்களாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறள்லாம் எழுதினா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். அதுக்கு தான் நான் எழுதி போட்டிருக்கேன். அப்ப என் குணத்தான், என் வகை குணங்களை கொண்ட இறைவனது தாளை எவன் ஒருவன் வணங்கவில்லையோ அவனது தலை வணங்கவில்லையோ, அதில் காது இருந்தும் கேட்கல, கண் இருந்தும் பார்க்கல. இதுதான் அவர் இந்த வந்து சொல்லியிருக்காரு. அந்த என் வகை குணங்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸ் பண்ணு. இல்லறத்தில் பக்தி நெறி. அப்போ தன்னுடைய பக்தி நெறியை எங்கெங்கெல்லாம் எடுத்துட்டு போய் சொல்றாரு பாரு. இல்லறம், நம்ம வாழக்கூடிய இல்லறத்திலையும் சொல்றாரு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்ப எவன் ஒருவனை தெய்வத்தோடு ஒப்பிட்டு சொல்றாரு. இல்லறத்தில் தூய ஒழுக்க நெறியுடனும் தூய அன்புடனும், அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும், அது நம்ம வந்து கல்யாண பத்திரிகையிலே பிரிண்ட் போடுவோம். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அப்ப அன்பும் அறமும் ஒரு இல்வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு கணவன் மற்றும் மனைவி இடத்தில் இருக்கணும். கணவன் மனைவி மீது கொடுக்கக்கூடிய அன்பாகட்டும் அல்லது மனைவி கணவன் மீது பொழியக்கூடிய அன்பாகட்டும், இரண்டுமே சம அளவில் இருக்கணும். அறம் ஒழுக்கம் தவறாமல் இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் யார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அவர்களை எடுத்துட்டு போய் தெய்வத்தோடு ஒப்பிட்டு சொல்றாரு வள்ளுவர் குறள் எண் 50. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் வையத்துள் வைக்கப்படும். அப்போ இல்லறங்களில் கணவன் மீதோ மனைவி மீதோ சந்தேகப்படாமல், ஒழுக்க நெறி தவறாமல், இருவரும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர அன்பை பொருந்து கொண்டு வாழ்ந்தால் அவர்கள் தெய்வத்திற்கு ஒப்பாக வைக்கப்படுவர். அதற்கு உதாரணம் தான் கடவுள் பல அவதாரங்கள் எடுத்து வந்தார், அதுல இருந்தார், அதனால ஒப்பிட்டாங்க. கண்ணகி ஒழுக்க நெறி தவறாதவள், கண்ணகிக்கு கோயில் இருக்கு. சோ அதனால எவன் ஒருவன் அன்பை அதிக அளவில் பொழிந்து ஒழுக்க நெறி தவறாம இருக்கானோ அவன் தெய்வத்துக்கு சமம். வையத்துள் வாழ்வாங்க வாழ்வான் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். குறள் எண் 43 ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அது என்னன்றதை கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்க. அதனால தான் வெறும் குறள் 43 மட்டும் எழுதியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்தது 8வது இந்த ஸ்லைட்ல, வகுத்தவனின் வழியே உலகம். எவன் ஒருவனுக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு? நமக்கு கண்டிப்பா தெரியாது. இன்னைக்கு இருக்கிறானா நாளைக்கு இருக்க மாட்டேன், சொல்ல முடியாது. அப்ப வகுத்தவனின் வழியே உலகம். இறைவன் எந்த வழியில் இந்த உலகத்தை வகுத்திருக்கிறானோ அது வழிதான் நடக்கும். அவன் நினைக்கிறது தான் நடக்கும். விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு நம்ம வேணா வாய் வார்த்தையா சொல்லலாம். ஆனா விதியை மதியால் வெல்ல முடியுமானா? நீங்க நினைச்சுக்கலாம் நான் பார்த்து ஜெயிச்சிட்டேன்னு. அந்த இதுவும் எழுதப்பட்டிருக்கும். வகுத்தவனுடைய உலகத்தில் அந்த கணக்கும் எழுதப்பட்டிருக்கும். மதியால் உன்னால் ஜெயிக்க முடியவில்லை, அதுவும் உன்னுடைய விதிதான். அப்போ வகுத்தவனின் வழியில் தான் உலகம் செயல்படுகிறது. அதை தான் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்று குறள் எண் 377 நமக்கு உணர்த்தி இருக்கார். அப்ப கோடி கணக்கில் எவன் சம்பாதிச்சுனா வச்சுக்கிட்டோம், அதை அவன் அனுபவிக்கணும்னு நினைச்சாதான் இந்த உலகத்துல இருக்க முடியும். அது அவனுக்கு இல்லைன்னு என்னன்னா அவன் போய் சேர வேண்டியதுதான். அப்ப வகுத்தான் வகுத்த வகையல்லால், வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. கோடி சம்பாரிச்சு வச்சிருந்தாலும் அவன் வந்து அவன் யூஸ் பண்ணணும்னு நினைச்சா அது கஷ்டம்தான். அவன் சொல்லணும், வகுத்தவன் இறைவன் நமக்கு சொல்லணும். அப்ப இதையும் ஒரு மதத்தினர் பார்க்கும் போது, எந்த ஒரு மதத்தினர் இந்தியாவில் சேர்ந்தவன் பார்க்கும் போது அவன் யோசிப்பான், நம்ம கடவுள் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? நிறைவா சம்பாரி வேணான், நேர்மையா சம்பாரி வேணான். சம்பாதிக்கிறது நமக்கு இல்ல. நெப்போலியன் எடுத்துக்கோங்க, தன்னுடைய கையை கடைசியில 2 பக்கம் இப்படி வச்சுட்டுதான் என்னுடைய சவப்பெட்டியை நீங்க தூக்கணும். ஏன்? உலகத்தையே ஆண்டேன், ஓடி ஓடி போர்ல வென்றேன். என்ன ஆச்சு? கடைசியில நான் எதுவுமே எடுத்துட்டு போல. என் கையை காமிங்க, நான் எதுவுமே எடுத்துட்டு போல. ஒரு பிடி மண்ணு கூட என்னால எடுத்துட்டு போக முடியல. அதுதான் அவனும் சொல்றாங்க, குறள்லயும் அதுதான் சொல்றாரு. வகுத்தவனின் வழிதான் இந்த உலகம். அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும், அதுதான் நடந்தே தீரும். அப்ப வகுத்தான் வகுத்த வகையல்லால், வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. கோடி சம்பாரிச்சவனுக்கும் அது துய்த்தல் அரிது. அப்ப வகுத்தான் வகுத்த வகையல்லால், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குறள் ஈஸி தானே. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. அடுத்தது இன்னொரு 3 தாமா, டக்கு முடிச்சிடலாம்.
இறைவனுக்கு வள்ளுவரிடம் சாபம். கடவுளுக்கே வள்ளுவர் கொடுக்கிறார் சாபம். என்ன கொடுக்கிறார் பாருங்களேன். இவ்வளவு நேரம் கடவுளை பத்தி பெருமையா தான் பேசிட்டு இருந்தாரு. அவருக்கும் சாபம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னு பாருங்க. நமக்கு சப்போர்ட் பண்றாரு. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை இயற்றியான். உலகை இயற்றியவன் இறைவன். இந்த உலகத்தை இயற்றியவன் இறைவன். அந்த இறைவன் கெடணும், கெட்டுப்போ. ஏன்? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின். ஒருவரிடத்தில் நான் பிச்சை எடுத்ததான் உயிர் வாழணும் இது இருந்ததுன்னா யாசகம் பெற்றுதான் உயிர் வாழணும். இறந்தும் என்றால் யாசகம். இல்லைன்னா இன்னொருத்தர்கிட்ட பிச்சை கேட்டுதான் உயிர் வாழணும்னு இருந்துச்சுன்னா, அப்படிப்பட்ட இந்த உலகத்துல பறந்து கெடுக உலகேற்றான். இறைவனும் போய் சுத்தி சுத்தி கெட்டு சீரழிட்டோம். ஆனா எந்த இறைவன் குறிப்பிட்டிருக்காரா? அப்போ இவர் வள்ளுவர் எந்த மதத்தினரையும் தூக்கி வச்சு பேசல, எந்த மதத்தினரும் டக்கு மட்டம் தட்டி பேசல. இறைவன் என்ற ஒரு பொதுவான வார்த்தையை வைத்துக் கொண்டே விளையாடி இருக்கிறார் தன்னுடைய குரல். அப்போ இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகேற்றியான். இது வள்ளுவர் இதையும் ஒரு பெரிய எக்ஸாம்பிளா உதாரணமா கொடுக்கலாம் குரலுக்கு. ஏன்? இந்த மாதிரி ரொம்ப இறைவனாவே இருந்தாலும் அவர் எந்த மதத்துக்கும் அப்பாற்பட்டு எந்த மதத்தையும் தூற்றாமல் நீ இறைவனாவே இருந்துக்கோ, ஆனா என்ன இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு எங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிற, இதுதான் உன் விதி, இதுதான் உன் செயல் அப்படின்னா நீயும் கெட்டுப்போ. அதே மாதிரி பறந்து கெடுக உலகி ஏற்றியான். அப்ப இந்த குறள் ஈஸி தானே. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகி ஏற்றியான். இது குறள் எண் 1062. அடுத்து வள்ளுவம் காட்டும் பக்தியின் சிறப்பு. வள்ளுவம் திருவள்ளுவர். இது திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை போற்றி புகழக்கூடிய ஒரு வகை நூல். ஓகேவா? திருக்குறளை போற்றி புகழக்கூடிய ஒரு வகை நூல், திருவள்ளுவரை போற்றி புகழக்கூடிய ஒரு வகை நூல். அது எப்படி சொல்லியிருக்குன்னு பார். ஒன்றே பொருளினில் வேறென்ப வேறு எனின் நன்றென்ப ஆறு சமயத்தார் நன்றென்ன எப்பாவலரும் ஏவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி. இது மனப்பாடமான கஷ்டம் தான். ஆனா இது ஒரு கருத்தை எழுதுங்க. இது உன்னால மனப்பாடம் பண்ண முடியல, சரி இதெல்லாம் என்னால மனப்பாடம் பண்ண முடியல, இவ்வளவு பேசினா இதனுடைய கருத்தை சொல்றேன். ஒன்றே பொருள் எனில் வேறென்ப. அப்போ இந்த சமயத்தை சார்ந்தவர், ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர், இந்த குறள்ல சொல்லி இருக்கிறது என் மதத்துக்கு ஏற்றார் போல இருக்குன்னு ஒரு சமயத்தை சார்ந்தவர் சொல்றாராம். கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் வரார், இது அது உனக்கு இல்லை, இது எனக்கு சொல்லியிருக்காரு, இது இப்படிதான் எடுத்துக்கணும்னு அவங்க சொல்றாங்க. இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் இது அது அப்படி கிடையாது, இது எனக்கு தான். அப்போ ஒன்றே பொருள், ஒன்றுதான் பொருள்னு சொன்னா இல்ல அது வேறென்ப, அது வேறன்னு சொல்றாங்க. வேறு எனின் அந்த மாதிரி வேறுனா அன்றென்ப. இவன் அவங்கிட்ட சொல்றது, அவன் இவங்கிட்ட சொல்றது, இதனுடைய பொருள் இதுதான். அப்ப திருக்குறளில் கூறப்பட்ட கருத்துக்கள் மற்ற சமயத்தினர் போட்டி போட்டு மறுக்கப்பட்டு அது இல்ல இது இல்லைன்னு எமோத்த மாத்தி மாத்தி சொன்னாலும் எல்லா சமயத்தாருமே அதை என்னன்னு சொல்ல மாட்டாங்க. கருத்து வேணா வேற வேற சொல்லலாம், இது அது கிடையாதுப்பா, இது கிடையாதுப்பா. ஆனா எவந்த சமயத்தை சேர்ந்தவரும் என்ன சொல்ல மாட்டாங்க, அது நல்லது இல்லைன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. புரியுதா? அது கெட்டதுன்னு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. எல்லா சமயத்தாரும் இது என்னுடைய சமயத்துக்கு ஒன்றி போகுதுன்னு அவங்க போராடுவாங்களே தவிர யார் ஒருவரும் என்ன சொல்ல மாட்டாங்க, அது நல்லது இல்லை. அனைத்து 6 சமயத்தாரும் நன்றி என சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்க, எப்பாவலரும் ஏய்வே. எல்லாரும் அது நல்லதுன்னு மட்டும் ஒத்துக்குவாங்க. ஆனா அதை அவங்களுக்கு போட்டி போட்டுக்குவாங்க, இது எனக்கு தான் சேர்ந்தது, இது எனக்கு தான் சேர்ந்ததுன்னு போட்டி போட்டுவாங்களே தவிர யாரும் ஒண்ணு அது கெட்ட கருத்துன்னு எக்காரணத்தை கொண்டு சொல்ல மாட்டாங்க. அதுதான் இந்த வள்ளுவனார் தந்த முப்பால் மொழிந்த மொழி அப்படின்னு திருவள்ளுவ மாலையில சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த சமயத்தை சார்ந்தவர்களும் என்ன பண்றாங்க, இது எனக்கு தான் அது அனுக்கு தான் போட்டி போட்டாலும் யாருமே அது கெட்ட கருத்து மட்டும் சொல்றது இல்ல. இதுதான் என் வள்ளுவனார் தந்த முப்பால் தந்த மும்மொழி. ஓகே, அடுத்தது லாஸ்ட் முடிவுரையில எழுதும் போது இப்பாற்பட்ட இந்த திருவள்ளுவம் இத்தனை குறட்களின் மூலமாக இறைவன் என்பவன் எந்த சமயத்தையும் சார்ந்தவன் கிடையாது. திருவள்ளுவர் அவருடைய பக்தி கருத்துக்களையே திருக்குறள் ஒரு மதச்சார்பின்மையற்ற ஒரு இலக்கியம்ன்றது ப்ரூஃப் பண்ணிட்டாரு. அப்போ திருக்குறள் ஒரு மதச்சார்பின்மையற்ற இலக்கியம். அப்ப அதை எப்படி வேணா ப்ரூஃப் பண்ணலாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் உனக்கு ப்ரூஃப் பண்ணிருக்கிறது பக்தி நெறியை வச்சு ப்ரூஃப் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல என்ன பண்ணிருக்கேன், பக்தி நெறியை வச்சு திருக்குறள் ஒரு மதச்சார்பின்மையற்ற இலக்கியம்னு ப்ரூஃப் பண்ணிருக்கேன். அப்போ இதுல உனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, இது ஒரு மதச்சார்பின்மையற்ற நூல் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் கடைசியில முடிவுரையில சொல்றாங்க, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. நம்மளாம் துப்பாக்கு துப்பாய குரல் மனப்பாடம் பண்ணியே சலிச்சுட்டு இருப்போம். இதுவும் ஈஸி தான். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதுக்கும் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். உன்னால இந்த குரல் மனப்பாடம் பண்ண முடியல, அட்லீஸ்ட் அது ஒரு கருத்தை எழுது.
ஆசை இல்லாத இறைவனது திருவடியை போய் பற்றிக்கொள். பற்றுக என்றால் பற்றற்றவன். பற்றற்றவன் ஆசையை விட்டவன். அவனுடைய இறைவன் மீது ஆசை கொள்னு சொல்றேன். ஆசையை விட்டொழிந்த இறைவன் மீது ஆசை கொள். சார் அவரே ஆசையை விட்டுட்டாரு, என்ன போய் அவர் மேல ஆசை கொள்ள சொல்றீங்க? அப்ப எனக்கு ஆசை வேணும்னு தான்ன்றீங்கன்னா, ஆமா உனக்கும் ஆசை எல்லாத்தையும் விட்டுடணும். உன்னுடைய இன்பம் துன்பம் எந்த புத்தர் மாதிரி எல்லா ஆசையும் விட்டுடணும். ஆனா இறைவன் மீது மட்டும் ஆசைப்படணும். அவன் வேணும், எனக்கு அவன் மட்டும்தான் வேணும். நல்லது செய்வான், அனைத்து இடத்துக்கும் அவர் நல்லது செய்வான். அப்ப பற்றுக பற்றற்ற பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்தோம், ஈஸியா இன்னைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப ஆசை இல்லாத இறைவன் மேல் ஆசைக்குள். அப்போ இந்த முதல் பதிவுல திருக்குறள் ஒரு மதச்சார்பின்மையற்ற நூல் அப்படின்னு நம்ம எது மூலமா ப்ரூஃப் பண்ணிருக்கோம்? ஒரு பக்தி நெறி, திருக்குறளில் கூறு பக்தி நெறி கருத்துக்கள் மூலமா ப்ரூஃப் பண்ணிருக்கோம். இனி வரும் வீடியோக்கள்ல வேறு சில கருத்துக்களை சொல்றேன். நீ எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி எழுதினாலும் சரி, இல்ல ஒன்னொன்னுத்தையும் தனித்தனியா எழுதினாலும் சரி, ஆக மொத்தத்துல உனக்கு மார்க் வரும். ஓகேவா? ஸோ மெயின்ஸுக்கு தொடர்ந்து எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க. சென்னை ஐஏஎஸ் அகாடமி சேனல்ல நீங்க தான் ரொம்ப நாளா வந்து எங்களை தேடி வந்துட்டு இருக்கீங்க. இனிமேல் நாங்களே உங்களை தேடி வரோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க. கண்டிப்பா நாங்க உங்களை தேடி வந்துருவோம். உங்களுக்கு இதுக்கு மேல வீடியோஸ் தொடர்ந்து வரும். அதனால பார்த்து பயனடையுங்க. தேங்க்யூ.